இந்த 11ஆம் அதிகாரத்தை விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா 10ஆம் அதிகாரம் 24 முதல் வாசிக்கணும். அங்க சபை கூடுதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுறார். இப்ப சத்தியத்தை அறிந்தும் மனப்பூர்வமாய் பாவம் செய்து சபையை நிராகரிக்கிற ஒரு மனிதனுடைய ஆபத்தான நிலையை குறித்து பேசுறார். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்ய உடன்படிக்கின்ற ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எனவே ஏன் அநேக மக்கள் பின்வாங்கி போகிறார்கள்? விசுவாசத்திற்கு அஸ்திபாரமாய் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடத்தை நிராகரிக்கும் பொழுது எவ்வாறு அவர்கள் விசுவாசத்தில் வளர முடியும்? எவ்வாறு தேவனுடைய நியாய தீர்ப்பில் தப்பிக்க முடியும்? நீங்க கடவுளுடைய நியாய தீர்ப்புல பிழைக்கணும்னு சொன்னா, நித்திய ஜீவனுக்குள்ளாக செல்லணும்னு சொன்னா உங்களுக்கு விசுவாசம் அவசியம். அந்த விசுவாசம் கடவுளுடைய வார்த்தையின் மூலமா வருது. அந்த கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுற ஒரே ஒரு இடம் சபை கூடுதல், உள்ளூர் திருச்சபை.